கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகிறவர்களே, மீண்டுமாக இந்த மகிழ்ச்சியும் ஆசீர்வாதம் நிறைந்த செப்டம்பர் மாதம் 9ஆம் நாளாகிய இந்த திங்கட்கிழமையில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த காலை நேர இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, எங்கள் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, காலை வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபையாய் காத்து இதோருடைய ஆலயத்தில் நாங்கள் சென்று வார்த்தைகளை கேட்டோம், மகிழ்ச்சி அடைந்தோம். நன்றி ஆண்டவரே. புதிய நாளை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். அடியாரை மறைத்து நீர் பேசும். இந்த நாளின் நிறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை எங்களுக்கு ஆசீர்வதியும் ஆண்டவரே. இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிற அன்பர் சாரியும் சங்க சாரியும் எடுத்து பயன்படுத்தும். இதை கேட்டு பயன்படுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலே இப்படி ஆசீர்வாதங்களை தான். இந்த நாள் எங்களுக்கு இனிமையான ஒரு நாளை அமையட்டும். இறைமைந்தன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையில் நாம் கர்த்தரை துதிக்கும்படியாய் 631வது பாடலாகிய கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும் இந்த பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் நாம் பற்றிக் கொள்வோம். ஜீவாதே பின் செல்லும், ஜீவ ஒளிதனை கண்டோம். ஜீவாதே பின் செல்லுவோம், ஜீவ ஒளிதனை கண்டடைவோம். மனதின் காரிருள் நீங்கிடாவே, சமானம் மனதின் காரிருள் நீங்கிடாவே, சமானம் கர்த்தரை நம்பி ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும், கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. உண்மை வழி நடந்திடும், உத்தமனுக்கென்றும் கர்த்தர் துணை. கண்கள் அவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கண்கள் அவன் மீது வைத்திடுவான், கருத்தாய் காத்திடுவான். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம், கவலை கஷ்டங்கள் தீர்ந்தேடும், கைவிடா காத்திடும்
பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமனின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். உள்ளமதின் பாரங்களை ஊக்கமாய் கர்த்தரிடம் சொல்லுவோம். உள்ளமதின் பாரங்களை கர்த்தரிடம் சொல்லிடுவோம். இக்கடு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். இக்கட்டு நேரத்தில் கூப்பிடுவோம். இயேசு வந்தாதரிப்பார். கர்த்தரை நம்பியே ஜீவிப்போம். கவலை கஷ்டங்கள் தீர்ந்திடும். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கைவிடா காத்திடும் பரமானின் கரங்களை நாம் பற்றிக் கொள்வோம். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் அதிகமாக நேசிக்கப்படுகின்றவர்களே, மீண்டுமாக இந்த காலை வேளையிலே உங்கள் யாவரையும் இறைமைந்தன் இயேசுவின் திருப்பெயராலே அன்போடு வாழ்த்துகிறோம். இந்த நாளில் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது சங்கீதங்களின் புத்தகம் 116 சங்கீதம் முதல் 9 வசனங்கள். சங்கீதம் 116 முதல் 9, இதில் 19 வசனங்கள் இருக்கிறது. நாம் 9 வசனங்களை மட்டுமே எடுத்திருக்கிறோம். என்னுடைய தலைப்பு நன்றி திருப்பாடல். நன்றி திருப்பாடல். 1 முதல் 2 வசனங்கள் ஆண்டவர் என் குரலை கேட்டருளினார் என்று சொல்லுகிறது. 3 முதல் 4 நான் துன்புற்றேன், சாவின் கயிறுகள் என்னை இழுத்தது என்று சொல்லப்படுகிறது. ஆண்டவர் எனக்கு விடுதலை அளித்தார் என்று 5 முதல் 11 வசனங்களை நம்ம பார்க்கிறோம். இந்த பின்னணியை பார்க்கும்போது கிரேக்க மொழிபெயர்ப்பில் 2 பாடல்களாக பிரிக்கப்பட்டுள்ள இத்திருப்பாடல் 115, 116 ஒரே நன்றி பாடலாக 116 என்ற ஒரே தலைப்பில், அதாவது 114, 115 சேர்த்து 116 என்கின்ற நன்றி பாடலை சாவினின்று விடுவிக்கப்பட்ட ஒரு அடியார் 3, 8, 15 நன்றி கடன் செலுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். நன்றியோடு வேண்டுதலையும் நம்பிக்கையோடு ஆண்டவரை வழிபாட்டில் அவர் நன்றி செலுத்துவதை அவங்க பார்க்கிறோம். ஒருவேளை இந்த பாடல் தொடக்க காலத்தில் பாபிலோனிய தலையில் இருக்கும்போது பாடப்பட்டிருக்கலாம் என்ற செய்தி வருகிறது. குறிப்பாக இது அல்லேலூயா என்கின்ற வார்த்தையில் ஆரம்பிக்கிறது. எபிரேய மூலத்தில் இப்புகழுரை கடந்த திருப்பாவின் இறுதியில் வருகிறது. ஆண்டவர் முதலில் என் மீது அன்பு கூர்ந்தார், எனவே நான் இப்போது அவரை அன்பு செய்கிறேன் என்று ஆண்டவரின் தடுத்து ஆட்கொள்ளும் அன்பை வசனம் கூறி நமக்கு விளக்கம் அளிக்கிறதை நம்ம பார்க்கணும். புனித அகஸ்தியன் கீழ்கண்டவாறு கூறுகிறார்: ஆண்டவரிடமிருந்து அகன்று சென்ற ஆன்மா, ஆயனிடமிருந்து பிரிந்து சென்ற ஆடு, தந்தையிடமிருந்து விலகி ஓடிய மகன் பாடும் பாடல் இது என்று அழகாய் சொல்லுகின்றார். அன்பானவர்களே, இந்த திருப்பாடல் மிகவும் சிறப்பு வாய்ந்த திருப்பாடல். அதனால்தான் இதுக்கு நன்றி திருப்பாடல் அல்லது ஏ சாங் ஆஃப் தேங்க்ஸ் கிவிங் என்று சொல்லப்படுகிறது. என்னுடைய முக்கியமான செய்தி என்னன்னா, a heartfelt expression of gratitude and praise to God for delivering the psalmist from death and suffering. சாவினின்றும் வலியினின்றும் வேதனையின்றும் கர்த்தர் இந்த சங்கீதக்காரனை காப்பாற்றியிருக்கிறார். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆகவேதான் கடவுள்
தனக்கு செய்த இந்த காரியத்தை சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய சங்கீதம் என்று சொல்லப்படுகிறது. தாவீது அல்லது சங்கீதக்காரன் கடவுளுக்கு நன்றி சொல்லுகின்ற ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது. 1 முதல் 4 தனிப்பட்ட ஒரு சாட்சி, a personal testimony. The psalmist shares the personal experience of crying out to God in distress and being heard and rescued. துன்பத்திலே துயரத்திலே கடவுளை நோக்கி அவன் கதறுகிறான், வேதனையோடு அழுகிறான். அப்போது அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டு அவனுக்கு ஆசீர்வாதம் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆம், பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலை வேளையில் நாமும் கூட நிறைய துன்பங்களிலே, துயரங்களிலே, கஷ்டங்களிலே இருக்கும்போது ஆண்டவரை நோக்கி மன்றாடுவோம். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு பதில் தருகிறார். ஆமென். நிறைய ஆசீர்வாதங்களை தருகிறார். சோதனையில் என்றும் வேதனை என்றும் கஷ்டத்திலிருந்து நம்மளை மீட்டு நமக்கு புது பலனை தருகிறவராய் இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் நாமும் கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறவராகும். அதே வேளையில் துன்பத்தில் துயரத்தில் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு அபயமிட்டு அவருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகின்ற மக்களாகவும் வாழ வேண்டும் என்று அழைக்கப்படுகிறோம். அதான் முதல் 4 வசனத்தில் நம்ம பாடுறோம். சாவினின்று தப்பியவர் பாடியது. அல்லேலூயா. ஆண்டவர் மீது அன்பு கூறுகிறேன், ஏனெனில் எனக்கு இறங்குமாறு நான் எழுப்பிய குரலை அவர் கேட்டருளினார். அவரை நான் மன்றாடிய நாளில் எனக்கு அவர் செவி சாய்த்தார். சாவின் கயிறுகள் என்னை பிணித்து கொண்டன, பாதாளத்தின் துன்பங்கள் என்னை பற்றி கொண்டன, துன்பமும் துயரமும் என்னை ஆட்கொண்டன. நான் ஆண்டவரது பெயரை தொழுதேன், ஆண்டவரே என் உயிரை காத்தருளும் என்று கெஞ்சினேன். பார்த்தீங்களா? மரண தருவாயில் அல்லது மரணத்தில் விளிம்பில் நிற்கிற ஒரு மனிதன் ஆண்டவரை நோக்கி மன்றாடிய போது ஆண்டவர் அவருக்கு சுகத்தை கொடுத்தார் என்று பார்க்கிறோம். இதற்கு ஒரு நல்ல உதாரணம் நான் சொல்ல வேண்டும் என்றால், தென்கொரிய தேசத்தில் சியோல் என்ற ஒரு நகரம் இருக்கிறது. அந்த நகரத்தில் ஒரு பெரிய திருச்சபையை நடத்தி கொண்டிருந்தவர் ரெவரண்ட் டாக்டர் பால் யாங்கிச்சோ. சமீபத்தில் தான் அவர் மரித்து போனார். ஒரே ஆராதனையில் 7 லட்சம் பேர் கூடுவார்கள். 7 லட்சம் பேர். நம்முடைய ஆராதனைலாம் 200-300 பேர் கூடுறதே பெரிய விஷயமா இருக்குது. ஆனால் அங்கே 7 லட்சம் பேர் கூடுவார்கள். அது ஒரு ஆராதனை. காலையில் 3, சாயந்தரம் 3 அப்படி நடக்கும். கச்சக்கமான ஒரு ஆராதனைக்கு 7 லட்சம்னா குறைஞ்சபட்சம் ஒரு 3 ஆராதனைனா கணக்கு போடும் இல்லையா? 20 லட்சத்துக்கு மேலே மக்கள் கூடுவார்கள். அவ்வளோ பெரிய ஆலயம் பால் யாங்கிச்சோ. அவர் சிறு வயதாக இருக்கும்போது வேற ஒரு மதத்தில் இருந்தார். அவர் சின்ன வயசில் ரொம்ப கஷ்டப்பட்டவர். அவங்க அப்பா அம்மா கூலி தொழிலாளிங்க. அவரை படிக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலை, கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க. அவரும் ஒரு உதவி பேராசிரியராக ஒரு கல்லூரியில் பணியாற்றுகிறார். அவங்க அப்பா அம்மா கனவு பெரிய வீடு கட்டணும், காரு பங்களா எல்லாம் வாங்கணும் அப்படின்னு. அது எல்லாருக்கும் இயல்பு தானே. அவன் இவர் பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிற திடீரென்று ஒரு நாள் இரத்த வாந்தி எடுத்து மயங்கி விழுகிறார் கிளாஸில். இதை கேள்விப்பட்டு அவருடைய பெற்றோர்கள் பதறடித்து வந்து அவரை மருத்துவமனையில் சேர்க்கிறார்கள். டெஸ்ட் எடுத்து பார்த்தா பிளட் கேன்சர். இன்னும் 6 வாரங்களில் இறந்து போவார் என்று டாக்டர்கள் சொல்லிட்டாங்க. நீங்கள் எடுத்துன்னு போகலான்ட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அவர் சுயநிலை இழப்பார், கை கால் செயலிழந்து போகும், எல்லாமே போகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு கொண்டு போய் கிடத்துறாங்க. ஒரே வாரத்தில் அவருடைய உடல் மெலிந்து போய் கை காலெல்லாம் இழுத்து கொண்டது, நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. பெற்றோர்கள் எப்படி இருக்கும் பார். எப்பவுமே பிள்ளைகளுடைய நோய்களை கண்டு பெற்றோர்கள் மிகுந்த வேதனை அடைவார்கள். ஒரே மகன் மிகுந்த கண்ணீரோடு இருக்கிறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாளும் அழுகிறார்கள். அப்போது அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு கிறிஸ்தவ குடும்பம் வருகிறது. அதில் ஒரு குழந்தை இருக்கிறாள், சின்ன குழந்தை, சண்டே கிளாஸ் போகிறோம். அந்த குழந்தை இந்த வீட்டுக்கு வந்து எப்பவுமே விளையாட்டு போவோம். அந்த குழந்தை விளையாடும் போது அந்த பெற்றோருக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த மகனுடைய கஷ்டத்தை அவங்க மறப்பாங்க. அப்போது ஒரு நாள் அந்த குழந்தை ஒரு புதிய ஏற்பாடை கொண்டு வந்து பால் யாங்கிச்சோ தலைமாட்டில் வைத்து ஜபித்தது. அவருக்கு நம்பிக்கை கிடையாது, கடவுள் நம்பிக்கை கிடையாது. ஆனாலும் குழந்தைக்காக அவர் ஏற்றுக்கொண்டார், தலைமாட்டில் வைத்தார்.
அது இப்படியே காலம் போனது. கடைசி வாரம் 6வது வாரம் வந்துச்சு, இறக்க போகிறார். கை காலெல்லாம் விழுந்து விட்டது, பேச முடியல. இந்த குழந்தை அன்றைக்கும் ஜபித்து விட்டு சென்றது. அன்றைக்கி இரவு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம் டாக்டர் பால் யாங்கிச்சோ நடந்தது. என்னன்னாக்கா, அவர் உறங்கி கொண்டிருக்கிற போது பால் யாங்கிச்சோ எழுந்து நீ எனக்காக ஊழியம் செய் என்ற ஒரு வார்த்தை கேட்டது. இவர் தூக்கத்தில் எழுந்து நடக்கிற மாதிரி எழுந்து வந்து பேசுகிறார், யாருன்னு பார்க்குறார். அப்புறமா தான் அவருக்கு புரியுது, இந்த மரண படுக்கையிலிருந்து என்னை யாரோ எழுப்பியிருக்கிறாங்க. இப்போ யார் ஆண்டவரே, நீ யாங்க அப்படின்னு கேட்கும்போது, உனக்காக நான் சிலுவையில் மரித்தேன் என்று சொல்லி தரிசனம் கொடுக்கிறார். அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. இது இன்றைக்கும் உண்மையான சம்பவமாக ரெவரண்ட் டாக்டர் பால் யாங்கிச்சோ அவருடைய வாழ்க்கையில் நடந்தது. கேன்சர் பேஷண்ட்டாக இருந்தவர், இறக்க கூடிய தருவாயில் இருந்த அந்த ஆயர் இன்றைக்கு லட்சக்கணக்கான மக்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி தற்போது தான் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனார். இப்போதான் பாருங்க, மரண தருவாயில இருந்த அந்த மனிதரை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். இன்னைக்கு நம்மளை எல்லாரையும் அப்படிதான் ஆண்டவர் மாற்றுறார். எத்தனையோ முறை நம்முடைய வாழ்க்கையில இருந்து மாற்றுக்கிறார். ஆகவே காலை வேளையில் நாம் ஆண்டவரை துதிக்க கடமைப்பட்டோம். ரெண்டாவது, the Lord's care and compassion. அவர் நம்மளுக்கு அன்பையும் இரக்கத்தையும் இல்லையா கிருபையையும் தருகிறார். ஆண்டவர் அருளும் நீதியும் கொண்டவர், நம் கடவுள் இரக்கம் உள்ளவர். எளிய மனதோரை ஆண்டவர் பாதுகாக்கின்றார். நான் தாழ்த்தப்பட்ட போது எனக்கு மீட்பளிக்கின்றார். என் நெஞ்சே நீ மீண்டும் அமைதி கொள், ஏனெனில் ஆண்டவர் உனக்கு நன்மை செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. பார்த்தீங்களா, ஆண்டவர் நமக்கு நன்மை செய்திருக்கிறார். அவருடைய நீதியும் அவர் நியாயத்தை நீ கைக்கொள்ளு அப்படின்றார். எளிய மக்களை அவர் காப்பாற்றுகிறார் என்று சொல்லுகிறார். முக்கியமாக 8வது வசனம், என் உயிரை சாவினின்று விடுவித்தார், என் கண் கலங்காதபடியும் என் கால் இடராதபடியும் செய்தார். அல்லேலூயா. பார்த்தீங்களா, நம்முடைய உயிரை அவர் மரணத்துக்கு காப்பாற்றினார், கண் கலங்காதபடி காப்பாற்றினார், கால் இடராதபடி காப்பாற்றினார். அதான் உயிர் வாழ்வோர் நாட்டில் நான் ஆண்டவர் திருமுன் வாழ்ந்திடுவேன் என்று சூளுரைக்கின்ற ஒரு பகுதி தான் இந்த அழகான பகுதி. அதான் சங்கீதக்காரன் கடைசியில் சொல்றார், a life transformed. The psalmist declares their life is transformed, now walking in the presence of the Lord, free from death's grasp. மரண தருவாயிலிருந்து கர்த்தர் என்னை காப்பாற்றி என்னை ஆசீர்வதித்தார். சங்கீதம் 118 அஞ்சலியும் அதை வாசிக்கிறோம். லூக்கா 17:11-19 இயேசு ஆண்டவர் 10 குஷ்டங்களை சுகமாக்குற போது வந்து நன்றி சொன்னாங்க. 1 தெசலோனிக்கர் 5:18 நாம் பார்க்குறோம். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க இல்லையா. வெளிப்படுத்தின விசேஷம் 7:9-10 பார்க்குறோம். அநேக மக்கள் வந்து ஆண்டவருக்கு நன்றி சொன்னார்கள் என்று இருக்கிறது. ஆகவே பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நிறைய தருவாயில் நம்மளையும் ஆண்டவர் வியாதியிலிருந்து, கஷ்டத்திலிருந்து, துன்பத்திலிருந்து, பிரச்சனையிலிருந்து விடுவித்திருக்கிறார். ஆகவே ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த காலை வேளையில், ஆண்டவரே எனக்கு நல்ல சுகத்தை தார், என் குடும்பத்திற்கு நல்ல சுகத்தை தார், நாங்கள் உமக்காக உழைக்கணும், உம்முடைய ஊழியத்தை செய்ய வேண்டும், சாட்சியாக இருக்கிறோம்னு சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதங்களை பெறுவோமா? கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமேன். ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் ராஜாதி ராஜாவே, கர்த்தாதி கர்த்தா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட மனமகிழ்வான ஆண்டவரே, திங்கட்கிழமையின் காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, கேட்ட வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ராஜா. மரண தருவாயில் இருந்த சங்கீதக்காரனை காப்பாற்றினீர். இதோ ஆண்டவர், இன்றைக்கு அந்த விசுவாசம் எங்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ராஜா. அதனால் விட்டு விடாமல் கர்த்தர் எங்களையும் காப்பாற்றியிருக்கிறார், காப்பாற்றுவார் என்ற நம்பிக்கையோடு ஆண்டவரே நாங்கள் வாழ கிருபைத்தார். தென்கொரியா பாஸ்டர் ஆண்டவரே, இதோ பால் யாங்கிச்சோவை காப்பாற்றினவர் எங்களையும் காப்பாற்றி உம்முடைய திட்டத்திற்காக வைத்திருக்கிறீர் என்பதை உணர்கிறோம். உமக்கு நன்றி சொல்லுகிறோம். இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அகில உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். அமெரிக்கா, UK, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து, பிலிப்பைன்ஸ், கல்ஃப் கண்ட்ரிஸில் இருக்கிற மக்கள், இந்தியாவில் இருக்கிற மக்கள், சைனா, ரஷ்யா எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். போர்கள், பதட்டங்கள் எல்லாம் முடியட்டும் ராஜா. இஸ்ரேல் பாலஸ்தீன போர், ஆண்டவரே உக்ரைன் ரஷ்யா போர், இன்னும் பல இடங்களில் ஆண்டவர் இயற்கை பேரிடர்கள், பெரிய மழை, பேய் மழை, காட்டு தீ, ஆண்டவர் பூமி அதிர்ச்சி, கொள்ளை நோய் எல்லாம் மாறட்டும். என்னுடைய தமிழ்நாடு, இந்திய தேசம் அமைதியான ஒரு தேசமாய், அமைதியான ஒரு நாடாய் இருக்கட்டும் ராஜா. இதோ என்னுடைய ஜனாதிபதி, பிரதமர்,
இப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னர், ஆண்டவரை அனைத்து துறை ஆண்டவரை கலெக்டர்ஸ், அமைச்சர் பெருமக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அமைதியான முறையில் தேசத்தை ஆளுகை செய்யும். எங்களுடைய திருச்சபையாக இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஆண்டவர் ஆலயத்தில் இருக்கிற மக்கள், பள்ளிக்கூடங்கள், சிறப்பு பள்ளிக்கூடங்கள் எல்லாத்துக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் உடைய கிருபையினாலே நீங்கள் ஆசீர்வதிங்க ராஜா. எல்லா தேவைகளையும் இந்த தேவன் பரத்திலிருந்து நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த நாளிலே இந்த ஊழியத்தில் எங்களோடு இருக்கிறவருடைய அன்பர் சாருக்காக, ஆண்டவர் அக்காவுக்காக, அன்பான பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பார்த்தால் மரியாளையும் அக்காவையும் சாரையும் நீர் ஆசீர்வாதிங்க, வழி நடத்துங்க. அதே போல அவருடைய சாகசாரின் டீச்சரை எடுத்து பயன்படுத்துகிற ராஜா நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நம்முடைய திவ்ய பிரசன்னம் இந்த நாளில் அவர்களோடு தங்கியிருக்கட்டும். இந்த நாளிலே இந்த இறை வார்த்தை காணொலி வழியாய் ஃபேஸ்புக், யூடியூப், வாட்ஸ்அப் வழியாக பார்த்து கேட்டு பயன்பெறுகிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையில் நம்முடைய கிருபை இருந்து வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கும். இந்த நாளில் பிறந்த நாட்களை, திருமண நாட்களை காணுகின்றவர்களையும், ஆண்டவரை வியாதியிலே, பலவீனத்தில், படுக்கையில், மரண படுக்கையில் இருக்கிற எல்லாரையும் கண்ணோக்கி பார்த்து சுகத்தை தார். குறிப்பாய் மூத்த போதக தந்தை ஆண்டவரே நிக்சன் ஐயருக்காக, ராஜ்குமார் ஐயருக்காக, மூத்த விசுவாசிகள், தாய்மார்கள், குழந்தைகள், பெரியோர்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க, தேவலை சந்தி. இந்த நாளின் பணிகளை, பயணங்களை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதிங்க. ஆண்டவர் நம்முடைய வலது கரம் எங்களோடு இருந்து தாங்கி வழி நடத்தட்டும். துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் வல்ல தந்தை, மகன், தூயாவுடைய ஆசிகள் இந்த நாளிலே நம்முடையோடு கூட இருப்பதாக. ஆமென். நல்லாசிரியர் பெற்றவங்க வந்துருப்பாங்க இந்த கோயிலுக்கு. இல்ல வந்திருப்பாங்களேன்ற